என் செல்லத்தை கூட நான் இருக்க போறேன். செல்லம் 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 ஹாய் செல்ல குட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரமான சர்ப்ரைஸ். ஸோ அவங்க பர்த்டே வருது இல்லையா, ஏதாவது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக நம்ம கொண்டு போயிட்டு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு தான். என்னடா மாலையும் கழுத்துமா இருக்கும், யாரா இதுன்னு தானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அவங்க பர்த்டேக்கு நான் ஒரு சூப்பராக அட்வான்ஸாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் தான் பண்ண போகிறேன். இந்த ப்ராங்க் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வேண்டியப்பட்டாங்க தான் இந்த பொண்ணு. ஸோ இவங்க முகத்தை நான் இப்போ காமிக்க விரும்பல. ஸோ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பொண்ணு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொண்ணு பிடிச்சிருந்தா மறக்காம ஹைட் வெயிட்லாம் பொருத்தமாக இருக்குதான்னு சொல்லுங்கள். என்ன ஒன்று, நான் ரொம்ப கொஞ்சம் குள்ளமாக இருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த பொண்ணை பார்க்கணுன்னா லாஸ்ட் எண்டில் தான் பார்க்கணும். ஸோ அவங்க உள்ளே இருப்பாங்க. நான் இங்கே ஒளிச்சு வச்சுட்டு உனக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ மொட்டை மாடிக்கு வந்தால் தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களை நான் கூப்பிட்டுட்டு இங்கே அங்கே ஒளியை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள இன்ட்ரோ கொடுக்கணும். நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், இந்த பொண்ணு தான் என் லைஃப், இதுக்கப்புறம் நீ வேணாம் அப்படின்னு ஒரு பூகம்பத்தை எடுத்து போட்டு டிவேஸ் பண்ண போகிறோம் அவளை நான். ஸோ இந்த ப்ராங்க் எப்படி இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ சீரியஸாக போகும்னு தெரியாது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் யாரும் வந்ததில்லை, அவங்க வாழ்க்கையிலும் யாரும் வந்ததில்லை. டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தவங்க வரவன்னும் போது என்ன மாதிரி ஆவா. இன்றைக்கி 2 பேருமே சேர்ந்து நாங்கள் அடி வாங்க போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் சீன். நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகே, நம்ம கேமராவை நம்ம ப்ரோ தான் செட் பண்ண சொல்லி கேமரா பிடிக்க சொல்லியிருக்கோம். அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம போயிட்டு பார்த்து அவங்க மேலே கூட்டிகிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஸோ என்னடி வருங்கள ஒய்ஃபே இருப்பியா பத்திரமா? இருப்பேன்டி. என்னடி வாய்ஸ் இது? உன்னெல்லாம் வாய்ஸை பார்த்தாலே அவ துரத்தி அடிப்பா. இது ஒரு வாய்ஸ், இதை வேற நான் கூப்பிட்டு கூட வச்சிருக்கிறேன். நீங்களே பார்த்தீங்களா, ஆரம்பமே இருக்குது இப்படி. இது வேற வருங்கள மருமகனை வீட்டுக்கு கூப்பிட்டு போனா காலடி எரியுது, அவ்வளோதான். சரி ஓகே, நம்ம ஃபன் பண்ணது போதும். இவங்களை அங்கே ஒளி வச்சு என்ன என் வாய்ஸ் பார்த்து கிண்டல் பண்ணுறா இருக்குடி உன்னோட வாய்ஸ். ஸோ நம்ம போயிட்டு நம்மளோட முதல் காதலியை கூப்பிட்டு 2வது காதலியை கூட மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி. ஓகே, நம்ம போய் கூப்பிட்டு வருமா வாங்க. வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியும், இங்கே ஒழிஞ்சிட்டு மாட்டிக்கிறது. ஓகே, பயமா இருக்கு, என்ன பண்ண போறேன்னு தெரியல, என்ன பண்ணிட்டு தெரியல. பெட்ஷீட் செட்டை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவோம். கீழே இருக்கு. நம்ம அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். எனக்கு என்ன பயம்னா, என்ன அடிச்சா கூட நான் தாங்கிக்குவேன். என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு அடித்தா சத்தியமாக நான் தாங்கிக்க மாட்டேன். பயமாக இருக்குது. பாவம், அவங்க ஏதோ எனக்காக வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நம்மளை எப்படியாவது பத்திரமா அவங்களை கூப்பிட்டு போய் நம்ம வீட்டில் சேர்த்துணும். அடி வாங்காமல் கொண்டு போகணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. எனக்கு மாலையங்கழுத்துமா பார்த்தா என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல, ஒரே பதட்டமாக இருக்குது. இவளுக்கு இது அட்வான்ஸ் பர்த்டே சர்ப்ரைஸ் இது. ஓ, நீ அப்படி வரியா கொடுக்கறது. ஓகே, இதுக்கப்புறம் தெரிக்கணும் அவளை. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல காய்ஸ். என்னதான் பண்ணுவாங்களோ தெரியல. ஐயோ, எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. வேட்டி சட்டையெல்லாம் பார்த்தா, எதுக்கு உனக்கு இந்த வேட்டி சட்டை, எங்கே போகணுன்னு கேட்டு தொடப்பட்டியெல்லாம் அடிக்க போகிறோம். ஹாய், என்ன பண்ணுறீங்கோ? என்ன வா, உனக்காக உன் பர்த்டே வருது இல்லை, அட்வான்ஸாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். வா, வீடியோலாம் எடுக்கணும், வேட்டி சட்டைலாம் போட்டு நல்லா கெத்தாக இருந்தா தானே. வா போகலாம் மேலே. இது ட்ரெஸ் எல்லாம் வேணாம், இந்த ட்ரெஸ்லேயே வா. சர்ப்ரைஸ் வீடியோ தானே இது, வா. நீ அப்படியே பார்க்கும்போது அப்படியே சர்ப்ரைஸை பார்த்தோன்னே அசந்துருவா, ஆடிடுவேன். சீரியஸா உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி யாருமே உனக்கு சர்ப்ரைஸே கொடுத்தது இல்லை. சீரியஸா நம்பு. வா, கைப்பிடி வா. அதே ஒரு ஹாப்பி தான் உனக்கு. ஜிங்கு. ஆனா ஒண்ணு, அந்த சர்ப்ரைஸை பார்த்து கோவப்படக்கூடாது, அடிக்க கூடாது. சரி ஓகே, சரி நான் கூட்டிட்டு போவேன். ஓகே, ஆனா நீ
என்ன ஆனாலும் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். வேணா வேணா அழகா தான் இருக்கிறவா, அழகா இருக்கிற, உனக்கு என்ன குறைச்சல்? அதை விட ஒரு அழகை நீ பாப்பவா, அதை விட ஒரு அழகை நீ பாப்பவா, செம்ம அழகு, அப்படியே அசந்துருவேன். இங்க பாரு, அவனை கூட்டிட்டு போவேன், ஆனா நீ வந்து அதை பார்த்து பயப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, சத்தியம் பண்ணு. நல்லா இருக்கனா? சூப்பரா இருக்க. இங்க பாரு, வீடியோ நல்லா தெரியும். இங்க பாரு, அழகா தான் தெரியுது. இங்க பாரு, கோவப்படக்கூடாது, ஓகேவா? கேமராமேன் அண்ணா கிட்ட நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்குது, விடு. இங்க பாரு, கோவப்படக்கூடாது, ஓகேவா சொல்லு, சத்தியம் பண்ணு. வா சர்ப்ரைஸ். எனக்கு என்னமோ பயமா இருக்குது. இதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில உன் வரப்போற பர்த்டே மறக்கவே மாட்டேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? உனக்காக ரொம்ப நாளா நீ கஷ்டப்பட்டுட்டே இருந்தல்ல, உனக்காக வா, நீ எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கனே. ஜிங்கு சிக்கன் ஜிங்கு சிக்கன். ஆனா சொல்லிட்டமோ, நான் சொல்றதா இதுக்கப்புறம் நீ கேட்கணும். வா வா, இப்படி கண்ணெல்லாம் முன்னுமா இல்லை வேணாவா? அது அப்படிதான். கவலைப்படாதே, முடியுமா? கவலை இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து இது ஏன் அப்படின்னு இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து அட்வான்ஸா உனக்கு ஒரு கிஃப்ட். கண்ணை திறக்கவா? கண்ணை இப்பெல்லாம் திறக்கூடாது, நான் சொல்லும் போது தான் திறக்கணும். இது வந்து உனக்கு அட்வான்ஸ் கிஃப்ட், ஓகேவா? நீ எதுவும் தப்பா நினைச்சிக்காத. அத மாதிரி கடைசி வரைக்கும் அதை என் கூட நீ ஒரு சென்டிமெண்ட் எல்லாம் வேணாவா? இது வந்து கடைசி வரைக்கும் என் கூட நல்லா வைக்கணும். சரி ஓகே. இந்த அது ஒண்ணு இல்ல, சும்மா அது அப்படிதான். நான் 3 2 சொல்லும் போது பாத்து 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 என்ன யாரு இது? சொல்றேன் வெயிட் பண்ணு. சர்ப்ரைஸா? சோ நீ நேரம் எம்மா, அது ஒண்ணு இல்லம்மோ, நான் இதை சொல்றதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேன். கொஞ்சம் கோவப்படாம நான் பொறுமையா சொல்றது கேளு. இது சர்ப்ரைஸா? இது சர்ப்ரைஸ் இல்ல, என்ன நடக்குதுங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நானு, வேற வழி இல்ல. சோ நானும் எத்தனை நாளைக்கு தான் இதே ஒரு இதா இருக்கிறது? எதுனா எனக்கு உன்னை பிடிக்கல, அதனால இந்த பொண்ணு கூட நான் வாழலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? ஒண்ணும் இல்ல, எங்களை 2 பேரையும் நீயே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டனா கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு அப்படியே நீங்க அப்படியே இது கீஸ்ட் வந்துட்டீங்க. ஏன் இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? அழகாதானே இருக்காங்க, முகம் மட்டும் துப்பிடுவேன் நான். முகம் மட்டும் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா நீ தாங்கவே மாட்டேன். வாயை மூடுறியா? எத்தனை நாளைக்கு தான் தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இப்படி எனக்கு பாத்துக்கிட்டு இருப்ப? ஒரு வீட்டுக்கு இன்னொருத்தவங்க வந்தா தானே நல்லா வீடெல்லாம் நல்லா விளங்கும். அமைதியா இருன்னு உனக்கு நல்லதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது சரியாத்தா? அமைதியா இருன்னு நான் எங்க இரு, ஆசிரியர் வாங்கலாம். இவ வேற அவசரப்படுறா. ஆசிரியர் வாங்க, என் 2வது வச்சு ஃபர்ஸ்ட் பொண்டாட்டிக்கிட்ட. 2வதா? ரெண்டாவதா? மாமா கோவம் வந்துருச்சு. பொண்டாட்டி இல்லனா சாரி வாங்க போறேன். நீ கிளம்பு. பேசிக்கிட்டே இருங்க, வந்துடுற. ஆசிரியர் வாங்க. செல்ல நீ சைட்ல வச்சால சண்டைக்கு போற. நீ இருடி, நான் பாத்துக்கிறேன். இந்த பொக்கை மறந்து விட்டு வந்துட்ட பாரு, புடி. எதுக்கு இந்த கர்மத்தை? இது பொக்கைமா எங்களுக்கு. ஐயோ, மாலை போட்டா நல்லா இருப்போம். பயப்படாத, ஓரமா வாமா. ஐயோ என்னம்மா இப்படி பண்றா? என்ன யாரு அது? நான் கல்யாணம் பண்ணி வந்து மாலையும் நானே கஷ்டப்பட்டு மாலை எடுத்து வந்திருக்கமோ. இததான் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்தீங்களா? நீங்க ஆஃப் பண்ணுங்க. இங்க வா. எதுக்கு அவனை இப்ப சண்டை போடுறேன்? என் ஃப்ரெண்ட கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்துருக்கேன். பர்த்டே இந்த காட்டாத. இதோட வெச்சுக்க. இரு மூஞ்சாலிய பேர ஆம்பளையா பொம்பளையானே தெரியல. எதுக்கு தேவலாம இப்ப பண்ணிட்டு இருக்க? மாலை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ இருடிச்சல நம்ம மாலை வாங்க போச்சுல. ஏமா பிக்காதே. வீட்ல இருந்து எடுத்து வந்த மாலையா இது? நீ அமைதியா இருக்கியா இல்லையா? எதுக்கு இப்படி தேவலாம கத்திக்கிட்டு இருக்க? இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுலதான் என்னடி அவசரம் உனக்கு? சைட்ல வா, அப்படி சைட்ல பாரு. ஐயோ என்ன இப்ப உனக்கு? எதுக்கு யாரை பார்த்து கேவலமா பண்ற? அப்படியே பலான்னு அடிச்சிட போறேன். என்ன கையெடுன்னு எடு. ஒரு நிமிஷம். அதானே, நான் வந்து கோர்ட்டு மூலமா மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு நம்ம போலாமா செல்லம்? கைப்பிடி
கைப்பிடி. நம்ம வீட்டுல போயிட்டு பெட்ரூம்ல நீ ரெடி பண்ணி பழம்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிரு. ரெடி பண்றேன் வந்து குடிச்சிட்டு போங்க. இல்ல ஒண்ணு பண்ணு, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போல, ரொம்ப நாளா ஆச்சு. நீ உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. கிளம்புறியா இல்லையா? நீ இரு நீங்க எதுக்கு? நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். அடே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி. நீ உங்க அம்மா வீட்டுக்கு வேணா கொஞ்ச நாளைக்கு போய் இருந்துட்டு வா. அந்த உடம்புக்கு உனக்கு என்ன 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 அவ்வளவுதான். நீ வாழ சொல்லும் அது நான் என்ன நீ பண்ணிட்டு இருக்கே இப்போ நீ தேவலாம சொல்லலாம். சைன்ல அடகுல எடுத்து வச்சு பண்ணிட்டேன். எப்படி தர மாட்டேன் எனக்கு தெரியும். நான் போட்டு கண்டுபிடிச்சிட்டாலே. சாரி வேற வாங்க காசு. அது சாரி வாங்க காசு. சாரிடா செல்லம், சாரிடா செல்லம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. வந்து காசு இல்லன்னு சொல்லிட்டு நானே காசு இல்லன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால வாங்கவே போஸ்ட் டாக்டர் நீ இப்ப என்ன பண்ணிருக்கியா? அப்படி செல்லும். அழகு எத்தனை அழகு கோட்டி மலர் கொட்டின அழகு. நீ என்ன பண்ண? இங்க பாரு என்ன பாரு. ஒரு நிமிஷம் சொல்றத ஃபர்ஸ்ட். ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாருக்குமோ 2 பொண்டாட்டி இல்ல, எல்லாருக்கும் தான் இருக்கு. சாரி, இவங்க ஒரு கோபத்தை பத்தியா கையை கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு எதுக்குதான் இருக்கியோ தெரியல. சொல்றத ஃபர்ஸ்ட் கேள்வி. எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க? ஆமா சிட்டிக்கிட்டே இருக்க. நீ என்ன பண்ணி வச்சு எப்படி வருது சண்டைக்கு? போறியா? நான் சொல்றது கூலா கேக்குறியா? போறியா இல்லையா? இல்லன்னா அப்படி எடுத்து அப்படி தள்ளாத. அது அப்படி தள்ளிட்டு வாயில அது எதுன்னு பேசாத சரியா? அது என் செல்ல குட்டி, அது புஜ்ஜு குட்டி, ஆப்பிள் குட்டி, அது பேர் வச்சிருக்கான். அது இது நான் சரி வீடு. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கூலா கேளேன். இப்ப ஒண்ணும் கெட்டு போல. நான் வந்து என்ன நம்பி வந்துட்டா. நான் இதுக்கப்புறம் தான் பாத்துக்கணும். உனக்கு வீடு வாசல் இல்லையா? அதான் நம்ம வீடு இருக்கே. ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணும் இல்லம்மா. நம்ம பெட்ரூம்ல நான் நடுவுல படுத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் சைடுல படுத்துக்கோங்க. அது பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் உனக்கு ஓகே. விளக்கெல்லாம் வேண்டாம் நமக்கு. எதுக்கு நைட்ல விளக்கு? மட்டும் காட்டிடாத. பயந்துருவேன். ஐயோ ஐயோ தள்ளி போடி. நீ வேற சண்டைக்கு போறதுக்குன்னே இருக்கியேடி. ஆம்பளையா பொம்பளையா ஃபர்ஸ்ட் அத கன்ஃபார்ம் பண்ணு. பாக்குறதுக்கு நான் பொம்பளை, ஆனா நெஜத்துல ஆம்பளடி. என்ன நெஜத்துல ஆம்பளடி? பயந்துருவா பாத்துக்கோ. கன்ஃபார்ம் பண்ணு. சபா இப்ப என்னமோ உனக்கு முடிவு? ஒரு சாரி கூட கடை கர்மாந்திரம். நீ அதுக்கப்புறம் சேர்ந்து கட்டி வச்சு கட்டி வச்சிருக்க. அப்புறமா வேணா கட்டி மாலை விடுமோ. நானும் முன்னாடி நானும் பாத்துட்டே இருக்கேன். என்ன ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானும் போனா பண்ணு. என்ன அடிக்கிற? என்னது கை? என்னத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன இது பண்ணாத. நான் கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு உன்னை பிடிக்கல சரியா? நான் போய் கோர்ட் மூலமா தான் மேரேஜ் பண்ணிருக்கேன். நீ என்ன ஆனாலும் எனக்கு பரவாயில்ல. உன் கூட தொல்லை தாங்க முடியலடி. கோர்ட் மேரேஜ் வேற பண்ணிட்டீங்களா நீங்க? ஆமா, நாங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டோம். பாரு எவ்வளவு எப்படி ஓகே. மேட்சிங் Dress பாத்தியா? மேட்சா இருக்கா? வேட்டி சட்டை. கல்யாணத்துக்கு இப்படிதான் வரணுமா? அதனாலதான் நாங்க 2 பேரும் இப்படி ரெடி ஆயிட்டு வந்தோம். உன் மாலைய கடா சரியா? அது பூ. அது என்ன போயிட்டு கால் ஆசீர்வாதம் வாங்கட்டா? இப்படி நாங்க போட்டா கரெக்ட். எதுக்கு இது கால்லாம் வாங்கிட்டு வா. பெட்ரூம் போயிடலாமா டேரக்டா? வேணா விடு. கால நல்லா இரு. இவ காலெல்லாம் எதுக்கு? நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம பெட்ரூம் போலாம் வா. என்ன எங்க போறீங்க? என்னோட வீட்டுக்கு தானே கூட்டு போறேன். அவங்களை எதுக்கு திட்டுற? தள்ளி விடாத. தள்ளி விடாத. இது நீ போ. என்ன கை வைக்கிற வெள்ள வச்சிட்டு இருக்காத. என்கிட்ட வர எங்கேயா போய்க்கிறோம். நான் வாங்கி கொடுத்தேன். நகையெல்லாம் கொடு. நான் போய் எங்க வேற எதாவது காப்பாத்திக்க. அடமான்ட்டு பண்ணிட்டு வீட்டு பக்கம் வீட்டு பக்கம் சொல்லு. நான் எங்கேயோ கூட்டு போறேன். ஏதோ பண்றேன். உனக்கு என்ன மாலை கொடு. நாங்க எங்கேயோ போறோம். சரி ஓகே.
உங்க வீட்டுக்கு நீ முன்ன வீட்டை விட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. முடியாது. என் வீட்டுல நான் வச்சு போட்ட வாழ chain தெரியும். எதுக்கு வச்ச? நான் இவ்வளவு கல்யாணம் பண்றதுக்காக நான் போட்ட வச்சேன். chain நீ எப்படி நீ வைப்ப? யாரு கேக்குறதுக்கு? நான் தான் கேட்பேன். நான் வாங்கி கொடுத்தேன். நான் தான் கேட்பேன். ஒரு துப்பு இல்ல பண்டா ஏன் சரி கட்டி நான் ஏன் உனக்கு என்னமோ நான் யார கூட்டு வந்து என் கூத்தடிச்சா உனக்கு என்ன? நீ போ, உனக்கு விருப்பம் இல்லல்ல? உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? உனக்கு விருப்பம் இல்லன்னா நீ கிளம்பி போ, நான் பாத்துக்கிறேன். நான் ஏன் கிளம்பி போகணும்? நான் வீட்டுக்கு கூட்டு போய் நான் வாழணும். விளக்கேத்தணும், குத்து விளக்கு. கிளம்பி போகணும். வீட்டுல வெள்ளியில வந்து விளக்கேத்தணும். ஒரு வாட்சல போலாம். என்ன கையெடு. கையெல்லாம் எடுக்க முடியாது. நான் என்னத்துக்கு நான் கை என்னத்துக்கு கை வைக்கிற? வேணான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சோ தயவு செய்து கிளம்பிடு. நான் வெறி ஆயிருவேன். நான் இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? யாரு வீட்டுக்கு அனுப்புறது? என்ன நம்பி வந்துட்டாங்க, எங்க அனுப்ப முடியும்? கண்களாம நான் தான் பாத்துக்கணும். போட்டோ ஷூட்ல எடுக்கணும். பாத்துக்கு என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? போட்டோ ஷூட்ல எடுக்கணும். நீ எடுக்கறியா? கேமரா இருக்கு. செருப்பு வேணா காட்டவா? போ கிளம்பு போ. செருப்பு காட்டவா? எடுத்துக்கிறியா? ஏய் சீ நவுரு. ஏய் நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா என்னத்துக்கு அடிக்கிற நீ ஆள? என்னத்துக்கு அடிக்கிறா? ஐயோ 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 போய் தோற சனியனே. எதுக்கு தான் இப்படி லவ் இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லமோ? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நீ கிளம்பு. கிளம்பு. ஐயோ ஃப்ளோல வந்துருச்சு பாப்பா. சொல்லி போ கிளம்பு. நீ போ, வீட்டை விட்டு நீ கிளம்ப. இல்ல இல்ல யார் வீடு யார் வாழலாம்? நான் சம்பாதிச்ச வீடு இதெல்லாம். என்னத்துக்கு செயின்? நீ ஏதோ வாங்கி கொடுத்த மாதிரி பேசுறீங்க. வாடகை வீடு. வாடகை வீடு. சூப்பர். அவங்க தான் வந்து இப்ப அடிச்சு மரியாதையா கிளம்புறியா? மீன என்னத்துக்கு? வாசல்லாம் உனக்கு இருக்குதா இல்லையா? இருக்கு இருக்கு. நான் வாச்சல நீ வாச்ச. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி அம்மா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எதுக்கு அடிக்கிற இப்போ நீ? சீ சீ சீ. கருமங்களா என்னடி பண்ண? ஏய் ஷூ காலை பாரு, கருகி போன டிரான்ஸ்ஃபார்மர் கடை. காமெடி பத்தியா? என்ன இதுனா காலு, என் தேவதை காலு. என்ன உனக்கு இப்போ? தேவதை மயிறு மோனி கிளம்பா. செல்லத்தை அடிக்கிறாளே, இதை கேக்குறதுக்கு யாரும் இல்லையா? கடவுளே, இந்த மாதிரி கொடுமைக்கு அடிக்கிறது எப்படி? நான் கல்யாணம் பண்ணிட்டு 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறது. என்ன உனக்கு பிரச்சனை? வாசல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு கேமரா ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க. என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு கேமரா? பல வாட்டி சொல்லிட்டேன் எடுக்க. நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் எங்க மேரேஜ்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். புத்தி புத்தி வைக்கிறேன். அப்படி என்ன இருக்கு மூஞ்சில? நான் கல்யாண வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? மாலை போடுறா சொல்ல. நான் மாலை போடுறேன். மாலை எனக்கு நீ போடுறியா நான் உனக்கு போடவா? 2 பேரும் கர்மா இருக்கு. நீ சாவுக்கு நீ போடு, எல்லா சாவுக்கும் போடு. மாதிரி அவசரமா பேசாங்க. கைப்பிடி நம்ம வந்து வலது காலை எடுத்து வச்சு விளக்கேத்தி போ. ஏய் அடிக்காதடி. வலது காலை எடுத்து என்னத்துக்கு இப்படி கொடுமைப்படுத்துறீங்களா நீ? கீழ போ. நான் கோர்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்கோம். சரியா? சட்டப்படி நீ இருக்க கூடாது. நீ கோர்ட் மேரேஜ்க்கு காட்டு. போன்ல இருக்குது. அப்புறமா காட்றோம். நீ காட்றவா? எனக்கு உங்க பிடிக்கல. எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் லைஃப் டி? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். எனக்கு உங்க கூட சுத்தமா போர் ஆயிடுச்சு. நான் சொல்லதான் செய்வேன். நீ என்ன சொல்ற? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாளைக்கு இருக்கியா? நான் சொல்லுவேன். முட்டடி. நான் சொல்லுவேன். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாளைக்கு அந்த மூஞ்ச நான் பாசாம போக மாட்டேன். உங்க அம்மா வீட்டுக்கு போ. அந்த மூஞ்ச நான் பாக்காம போக மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா போ. அது மூஞ்ச காட்டணும் வச்சுக்க. நீ எதுக்கு மூச்சிக்கிட்டே இருக்கற? நீ ராண்டே பண்ணி செக் பண்ணியா? அவங்க அழகுக்குலாம் நீ வாடி அதானே. என்னத்துக்கு? நானும் பாத்துட்டே இருக்கேன். பாத்து ரொம்ப ஐயோ நீங்க வந்து ஓடிடலாம். அடிப்பா. ஏய் என்னமோ என்னத்துக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லா பிரச்சனையும் வந்துட்டு சீரியஸாவே நெஞ்சில அடிச்சுட்டாங்க. பைத்தியம் மாதிரி நீ. நானும் பாத்துட்டே இருக்கேன். மயில் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கேன். ஏய் கிளம்பி நீ ஃபர்ஸ்ட் வேணாம். ஐ நிமா நம்ம போலாம். நம்ம கூட அச்சு சா வச்சிர போறேன். நானும் பாத்துட்டே இருக்கேன். உனக்கு யாரு பிரச்சனை? எனக்கு 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 யார் கூட இருக்கணுமோ நான் தானே இருப்பேன். நீ யாரி வந்து சொல்றது? நீ கிளம்பு வா நம்ம போலாம். இன்னொரு வாட்டி என் லைஃப்ல வந்து சா வச்சிருமா. ஏதே கிளம்பி போங்கல. போங்க. போலாம். சனி. ஏய் யாரை பத்தி சனின்ற? யாரை பத்தி சனின்ற? நானும் பாத்துட்டே இருக்கேன். ரொம்ப பண்ணிட்டே இருக்கேன். தேவலாம் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன தேவலாம ஹெல்மெட்ல நானும் போறேன்.
எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட தான் கல்யாணம் பண்ணுவேன். அம்மன் சொல்ற எனக்கு இவ வேற எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க தான் பண்ணுவேன். செருப்பு பிஞ்சிரும் உங்களுக்கு என்னைக்கு இப்படி ஏய் அவுக்காத அடிச்சிருவேன். இதுக்கு இப்படி பண்ற முகத்தை மட்டும் காமிச்சாங்கன்னா உன்னை விட செம்ம அழகுங்க. அவ்வளவு அழகு அழகு பக்கத்திலே வர மாட்டேங்குது. அப்படியா மூஞ்ச நீ வந்து கழட்டி போறான். ஐயோ பாத்து மாட்டிக்கிட்டான் பங்க மாட்டிக்கிட்டேன். ஐயோ விட்டுருமோ பாவமோ விட்டுருமோ ப்ளீஸ் விட்டுருமோ. சரி விடி ஒண்ணு அதுவா வரணும். முடி விடு என்ன நீ புடி வந்த நான் புடிக்கிறேன். அசிங்கமா பண்றீங்க. ஆனா சத்தியமா கேவலமா இருக்கு எனக்கு நீ பண்றதுமோ. விருமோ சாரி விடுமோ சும்மாதாமோ போனா இருமு வீடியோக்காகமோ பாவமோ விடுமோ. ஐயோ பாவமா இருக்குதுமோ இப்படிலாம் பண்ணாதமோ தயவு செய்து சொல்றேன். அவுக்கு தான் பாறேன். இதாமோ எதுக்குமா அடிக்கிற நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேள. நான் எதை பிராங்க்டி பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்டி. அப்படியே நெஞ்சு குத்திட்டேன். என்ன ஹார்ட் பீட் அடிக்கிறீங்களா? சரி இரு கோவப்படாது. பிராங்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாரிடி பிராங்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நந்தினி சிஸ்டர் எதுக்கு இப்படி பண்ற நீ? சத்தியமா நீ பண்றது எனக்கு இப்ப சுத்தமா பிடிக்கல. என்ன அதிகமா நெஞ்சிலே அடிச்சுட்டு நீ சீரியஸா பட்டுருச்சு. கேட்டு பாரு வேகமா பட்டுச்சு. எனக்கு தெரியும்ல இங்க படுன்னு சொல்லி. என்னத்துக்கு இப்போ இவ்வளவு கோவப்படுற? நீதான் பிராங்க் தானே பண்ண. பிராங்க் நானே பாவம் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு எடுத்த கேமராமேன ப்ரோ வேற திட்டுறேன். நீங்க பண்றது அவங்கள வேற பாவம் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு அவனை வேற அந்த திட்டுறேன். கடைசி வரைக்கும் ஆர் பண்ண மாட்டாரு போல. கேமராமேனி அந்த திட்டுறேன். இதெல்லாம் ஓவர். நீ வா வீடியோ முடிச்சுக்கலாம். வா கிளம்பலாம். வா ஓகே வா சரி வா முடிச்சுக்கலாம். வா டைம் ஆகுது. வா போய் முடிச்சுட்டு போலாம். ரொம்ப வேற பாவம் மயக்கம் ஆச்சு. என்ன ஓகேவா? ஓகே தானே? சரியா வா போலாம். வா சும்மா ஒரு பிராங்குக்காக கூப்பிட்டேன் நானு. சரி உன் பர்த்டே வருது அட்வான்ஸா ஏதாவது கொஞ்சம் பண்ணலாமே. சரி வா சரி வா சாரி வா வா போலாம். எப்படி இருக்குது? எப்படி இருந்துச்சு பிராங்கு? தரமாச்சா? எல்லாத்தையும் போட்டு உடச்சி இடத்தையே மெத்தையை எப்படி கஷ்டப்பட்டு இந்த பிராங்க் எடுத்திருக்கேன் நானு. முடிச்சுக்கலாமா? உனக்கு எப்படி இருந்துச்சு? மயக்கத்துல இருக்கியோ? நல்லாதான் இருந்துச்சு. ஓகே தரமான அடுத்த பிராங்க் வீடியோல சந்திக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். சோ பாவம் இதுலயே கேமராமேனை தான் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டா போய் அடிக்கிறான். கேமராமேன் கடைசி வரைக்கும் வீடியோ கட்டே பண்ணல. ஆமா சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்ப கூட கட் பண்ணல. எப்போ கேமரா போட்டு உடைக்கிறான். ஆனாலும் அப்ப கூட கட் பண்ணல. வேற யாரும் இல்ல, என்னோட ப்ரோ தான் கூப்பிட்டு வந்தேன். அவன் தான் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் தரமான வீடியோல பாப்பீங்க. டாடா பை பாய்.